ஹலோ மக்களே, ஐயனார் துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சோழன் நிலாவுடைய பண தேவைக்காக அவங்களுடைய ஓனர்கிட்ட இருந்தே அந்த பணத்தை திருடிடுவாங்க, வேறு வழி இல்லாத திருடிடுவாங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி நிலா கையில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நிலாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்க, எப்படி இவ்வளோ பணத்தை உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு சோழன், நான் கடை வாங்கினுங்க, நீங்கள் முதல்ல இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்கங்கன்றாங்க. மற்றவங்க கிட்டே நீங்கள் கேள்வி வாங்குறது எனக்கு பிடிக்கலன்னு வாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு சோழன், உங்களை பார்த்தா கடை வாங்கின மாதிரி தெரியல, ஏதாச்சும் தப்பு பண்ணிங்களான்றாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ நான் திருடிட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. ஏங்க உண்மையிலேயே திருடிடலாம் வரலங்க, நீங்கள் எங்கே இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. முதல்ல இந்த காசை எடுத்துகிட்டு போய் கட்டுங்கன்றாங்க. உங்கள் முன்னாடி, அதாவது நீங்கள் என் முன்னாடி யாரையாச்சும் கஷ்டப்படும் போது பார்த்துட்டு என்னால் சும்மா வாங்க இருக்க முடியுன்றாங்க. அதனால தான் பணத்தை போராடி எடுத்துகிட்டு வந்தேன், முதல்ல இதை எடுத்துகிட்டு போய் கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் பணம் திருடின விஷயம் மட்டும் அது உனக்கு தெரிஞ்சுன்னு எனக்கு இனிமேல் வேலையை கொடுக்க மாட்டார், வேலையை விட்டே தூக்கிடுவார், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாங்க. நிலா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கட்டி அந்த இடத்துல நிலாவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் ஜாயின் பண்ண பிறகு இவ்வளோ பணம் எங்கேருந்து அது கொஞ்சம் சோழனுக்கு அப்படின்னு நிலா திங்க் பண்ணுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.